ஏமா உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இப்படி பொய் சொல்றதுக்கு உனக்கு மனசு கூசவே கூசாதா? எப்படிமா உன்னால இதெல்லாம்? சும்மா இப்படியே பேசிட்டு போவாத பல்லவி. சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சனே தவிர நான் பொய் சொல்லலடி. நான் சில உண்மைகளை மறைச்சது கூட அது உன்னோட நல்லதுக்காக தாம்மா. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கடி. ஆமாமா, இந்த ஜென்மத்துல நீ பொம்பளையா பிறந்த ஹரிச்சந்திரன்னு நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல சம்பந்தி அம்மா யாருன்னு கேட்டதுக்கு தூரத்து சொந்தம் அது இதுன்னு சொல்லல. அது பொய் தானே? என்ன வாயடிச்சு போய் இருக்கிற? நீ சொன்னது பொய் தானே? இத பாரு பல்லவி, எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டை கோழி மாதிரி வம்பு கலையறத முதல்ல நிறுத்து. கோமதி அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருந்தா அங்கேயே நீ ஏதாவது குத்தம் குறை சொல்லியிருப்ப. அதனாலதான் கோமதி அம்மா பேரை சொல்லாம நான் மறைச்சிட்டேன். இப்ப அதனால என்ன மோசம் படிச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பொய் மேல பொய் சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இப்ப நான் டென்ஷன்ல கத்துறேன்னு ஏன் மேல பழி போடுறியா? ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா தெரியுதுமா, நீங்கெல்லாம் ஒண்ணு, நான் தனி. இது பாத்தியா, இப்படி ஏதாவது நீ நினைச்சிடுவோன்னு பயந்துதான் நான் உண்மையை சொல்லாம மறைச்சேன். உன் சமாதானம் எல்லாம் எனக்கு வேண்டாம், போ. நில்லு பல்லவி. கவலையும் கோவம்தான் உடம்புக்கே கேடு. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சமாதானம் ஆயிடு, நீ சந்தோஷமா இருப்ப. சொன்ன கேளு பல்லவி. ஊர் உலகத்துல நடக்காதான் நான் சொல்லிட்டேன். ஊர் உலகத்துல நடந்துக்கிற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது. சில ஜீவராசிகளுக்கு சாக்கடையில கிடக்கிறது தான் சந்தோஷம். அதுக்காக அந்த சந்தோஷத்துக்காக என்னையும் சாக்கடையில இறங்க சொல்றியா? நீ புரியாம பேசிட்டு இருக்க பல்லவி. நீதாம்மா என் மனசை புரிஞ்சுக்காம பேசுற. இல்ல பல்லவி, அத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். உன் மனசை தொட்டு சொல்லு. மாப்பிள்ளை மேல நீ வச்சிருந்த அன்பு பாசம் எல்லாமே ஒரு துளி கூட உன்கிட்ட இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? என்ன பல்லவி, இப்ப நீ வாயடைச்சு போய் நிக்கிற? உன்கிட்ட நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க யாரும் எனக்கு எந்த நல்லதும் பண்ணல, துரோகம் தான் பண்ணிருக்கீங்க. அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. என்னாச்சு பாட்டி? ஒன்னும் இல்லடா, எனக்கு காலில் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ கோமதி பாட்டி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கோமதி பாட்டியா? நிஜமா பாட்டி சொல்றீங்க? ஆமாண்டா. அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? சான்ஸே இல்லையே. அடிபட்டு கடந்த என்ன பரிதாபப்பட்டு அவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவங்க பாசத்தாலேயோ அன்பாலேயோ என்னை கூட்டிட்டு போல, இது அவங்களே சொன்னாங்க. இந்த விஷயத்துல அன்னைக்கு நீங்க சொல்லவே இல்லையா பாட்டி? சொல்லணும்னு தோணலடா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இந்த உண்மை எல்லாமே பல்லைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதான் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போறா. விடு பாட்டி, இப்பெல்லாம் அம்மா வழக்கமா இதானே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? தேங்க்ஸ் கார்த்தி. எதுக்கு? நேத்து நைட் செக்ல கையெழுத்து போட்டேன், அதுக்கா? இல்ல அப்புறம் வேற எதுக்கு? என் மனச புரிஞ்சுக்கிட்டு என்னையும் பிரேமையும் நீங்க சந்திக்க வச்சீங்களே. மேடம், அங்கிளுக்கு விஷயம் தெரியுமா? ஓ, எனக்கு மட்டும் இல்ல, ராஜாக்கும் தெரியும். ஜெனிஃபர் எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அப்பா என்ன சொன்னாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்பா. இந்த காதல் விஷயத்தை இப்படி மூடி மறைக்காம இவ்வளோ ஓப்பனா ஜெனிஃபர் சொன்னது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி கார்த்திக், அவங்க காதலை ஒன்று சேர்த்து வச்சிட்டேன். உன் வேலை அதோட முடியல. இவங்க கல்யாணத்தையும் சீக்கிரமா முடிக்க நீ தான் ஏற்பாடு பண்ணும். கண்டிப்பா அங்கிள், நான் பிரேம்கிட்ட பேசி
கூடிய சீக்கிரமே பிரியோட அம்மாவையும் அப்பாவையும் ஜெனிஃபரோட பாட்டியை பார்க்க வைக்கிறேன். கார்த்திக், பாட்டியை பார்க்க சொல்றதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை வந்து பார்க்க சொல்லுங்க. அப்பாவையா? ஆமா, எனக்கு ஃபாதர், மதர், கார்டியன் எல்லாமே ராஜாராமன் சார் தானே. என் கல்யாண விஷயத்த அவர் தான் முடிவு பண்ணணும். ரொம்ப நல்லதா போச்சு கார்த்திக். அப்போ பிரேமோட அப்பா உடனே ராஜாராமனை வந்து பார்க்க சொல்லு. குட் மார்னிங் வரதன். என்னாச்சு இவ்வளோ லேட்டு? கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் போயிருந்தேன், அங்கே லேட் ஆயிடுச்சு. நம்ம பிளான் என்னாச்சு? அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் இல்லை மேடம். இல்லையா? எல்லா ப்ரொசீஜர்ஸும் கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க ஏதேதோ சொத்த காரணத்தை சொல்லி டிலே பண்ணுறாங்க. அப்படி என்னதான் சொல்றாங்க? அதையும் சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க. இன்னைக்கு வான் நாளைக்கு வான்னு இழுத்து அடிக்கிறாங்க. நம்ம கம்பெனி பிளான் எதுவுமே இது வரைக்கும் டிலே ஆனதே இல்ல. இப்ப காரணமே இல்லாம டிலே ஆகுதுன்னா சம்திங் ராங். வருது சார். பிளான் அப்ரூவ் பண்ண ஏதாவது எதிர்பார்க்கறாங்களா? இது வரைக்கும் நம்ம கம்பெனில பிளான் அப்ரூவல் லஞ்சம் கொடுத்து எப்பவுமே வாங்கினதில்ல. இனிமேல் கொடுக்கறதா ஐடியா இல்ல. கார்த்திக், இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள அப்ரூவல் கிடைக்கலன்னா மேல் அதிகாரிகளை மீட் பண்ணுவோம். அங்கேயும் சரிப்பட்டு வரலன்னா இருக்கவே இருக்கு கோர்ட்டு. அப்ரூவல் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, லேட் ஆனதுக்கு நஷ்ட ஈடும் கேட்டு வாங்க முடியும். கோர்ட்டு கிட்டலாம் வேணாம் மேடம். தேவையில்லாம பணமும் நேரமும் தான் வேஸ்ட் ஆகும். அப்புறம் என்னையா பண்ண சொல்ற? லஞ்சம் கொடுத்து அப்ரூவல் வாங்க சொல்றியா? இந்த டிலேக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியும் சார். யாரு? கான்ட்ராக்டர் பாஸ்கர். அந்த ஸ்கவுண்டரலா? என்ன சொல்றீங்க சார்? ஆமா மேடம். இந்த ப்ராஜெக்ட் தனக்கு தான் கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. கடைசியில நாராயணன் சார் அதை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்களும் கமிஷன் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டீங்க. அதனால என்ன? அவருக்கு எல்லா இடத்துல ஆட்கள் இருக்காங்க. ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவர் தான் தன்னோட ஆட்கள் மூலமா அப்ரூவல் கிடைக்காம தடுத்துட்டு இருக்காரு. எவ்வளோ நாள் தான் அவனால தடுக்க முடியும்? முடிஞ்ச வரைக்கும் தடுப்பாரு. லேட்டாக நமக்கு தானே சார் கஷ்டம். ப்ராஜெக்டை டயத்துக்குள்ள முடிக்க முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லை, அப்ரூவலை நீங்கள் வாங்கிட்டா கூட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது வேற ஏதாவது வழியில் இடைஞ்சல் பண்ணுவார். அப்படி பார்த்தாலும் நமக்கு தானே நஷ்டம். மிஸ்டர் வரதன், நீங்க இப்ப என்னத்த சொல்ல வரீங்க? அந்த பாஸ்கருக்கு கமிஷனை கொடுத்துட்டா எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாரு. நமக்கு வேலையும் இடைஞ்சல்லாம நடக்கும். ஓ, இப்பதான் புரியுது. அந்த பாஸ்கருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண தான் இங்க வந்திருக்கீங்களா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நாராயண சாரா இல்ல பாஸ்கரா? யோ, தனக்கு ஆதரவா வேலை செய்யவும் இங்க நடக்கிற விஷயத்தை அங்கே சொல்ல உனக்கு எவ்வளவு பாஸ்கர் பணம் தரேன்? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பாஸ்கர் எப்படிப்பட்டவன்றது தான் நான் சொன்னேன். மற்றபடி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இல்ல, நான் உங்களை ஆரம்பத்துல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க பேச்சு நடவடிக்கையும் பாஸ்கருக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சதுல பாஸ்கரை விட நீங்க தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. இல்ல மேடம், எனக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் விசுவாசமா நடந்து. இரு, நாராயணனை கேட்டா தெரிஞ்சிட போகுது. அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார். அப்புறம் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். இந்த வேலை போயிடுச்சேன்னா நான் நடுத்தரில் தான் நிக்கணும். சரி, போய் வேலையை பாருங்க. ம். எனக்கு என்னமோ இவன் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, எதிர்த்து நின்னு தாக்குறவனை கூட நம்பிடலாம். ஆனா கூட இருந்து குழி பறிக்கிறவனை நம்பவே கூடாது. என்னைய சொன்னாத கணேஷ்? நானும் எவ்வளோ நல்ல விதமா உங்களை பத்தி சொல்லி பார்த்தேன். அந்த ஆள் ஒத்து வர மாட்டேன்றான் சார். அப்படியா? அவனுங்க என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்கய்யா. நான் அடிச்சேன்னா அவனோட பிசினஸ் மட்டும் இல்ல,
அவன் பர்சனல் வாழ்க்கையிலும் இடி விழும். அது தெரியாம என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கானுங்க. என்னைய பாக்குற? ராஜாராம் பொண்ணு இப்ப நம்ம கையில. அவளை துருப்பு சீட்டா வச்சு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை நான் எப்படி ஆட்டி வைக்கிறேன் பாரு. சார், உங்களால் எதை வேணாலும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் ஒன்று, எது பண்ணாலும் என்ன மாட்ட விட்றாதீங்க. யோ, என்னையா பயந்து சாவற? சரியா, நான் வர்றேன். சரி சார். வண்டி எடுப்பா. என்ன சார், என்ன இந்த பக்கம்? ஆஃபீஸ் வேலையாக ஒருத்தர் பார்க்க வந்தேன். நீங்க பார்க்க வந்த அந்த ஒருத்தர் யாருன்னு நான் சொல்லட்டுமா? பாஸ்கர். கரெக்டா? நான் பார்க்க வந்தது வேற ஒருத்தரை தான். வர வழியில தான் பாஸ்கர் என்னை பார்த்துட்டு குறுக்க கொண்டாந்து காரை நிறுத்தி ஒர்க்கு எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தான். ஒர்க்கு எப்படி நடந்தா உனக்கு என்னன்னு நல்லா திட்டி விட்டேன் சார். பயந்து போய் கார்ல ஏறி போயிட்டான். அப்படியா? சரிங்க, நான் வரட்டுமா? சைட்ல நிறைய வேலை இருக்கு. இருங்க இருங்க இருங்க. என் முகத்தை பார்த்தா என்ன சொன்னாலும் நம்புற இளிச்சவாய் மாதிரியா தோணுது உங்களுக்கு? ராஜாராமன் சாருக்கு எதிராக ஏதோ வேலை பார்க்குறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்படி எதுவும் இல்லைன்னா எனக்கும் சந்தோஷம்தான். அப்படி ஏதாவது எனக்கு தெரிஞ்சுது, ராஜாராமன் சாருக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அவருக்கு எதிராக வேலை பார்க்குறவங்கள கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவருக்கு எதிராக துரோகம் பண்றவங்கள தான் நான் அப்படி செய்வேன். நீங்க தான் நல்லவராச்சே, கிளம்புங்க. குமார், குமார். வாங்கய்யா, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுமா. குமார் இல்லையாமா? அவனுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கான். ஏன், என்னாச்சு? காய்ச்சல் தான். ஓ, இல்ல 2 நாளா வேலைக்கு வரல, ஃபோனும் பண்ணி சொல்லல. அதான் என்னாச்சு ஏதாச்சும் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். போன மாசம் சம்பளம் கூட அவன் என்கிட்ட இன்னும் வாங்கிக்கல. அது அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இதுக்காக நீங்க வரணுமா? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல, நான் அதுக்காக மட்டும் வரல. குமார் வரலையே, அப்படியே அவனை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். குமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்க. அம்மா ஒரு நிமிஷம். கொஞ்ச நாள் முன்னாடி பில்டிங் கான்ட்ராக்டர் பாஸ்கர் உங்களை பார்க்க வந்திருந்தாரு. என்ன விஷயம்? தயங்காதீங்க, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்கு சொந்தமா ஒரு கிரவுண்டு இடம் செங்கல்பட்டு பக்கத்துல இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதுனால அந்த இடத்த நாராயணன் சாருக்கு வித்துட்டோம். ஆனா பாருங்க, நாங்க இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, ஆனா முழு பணத்தையும் வாங்கிட்டோம். சரி, அதுக்கும் பாஸ்கர் இங்க வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? பாஸ்கர் சாருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் தானே நாராயணன் சாருக்கு கான்ட்ராக்டரா இருந்தாரு. நாராயண் சார் அந்த இடத்துல பிளாட் கட்டிட்டு இருந்தாரு. ரிஜிஸ்டர் ஆகாததுனால அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் இல்ல, உங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னாரு. அதோட இல்ல, எக்ஸ்ட்ராவா 2 லட்சம் கேளுங்க, குடுக்கலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு பயமுறுத்த சொன்னாரு. ஏமா, இது அநியாயம் உங்களுக்கு தோணலையா? தோணுச்சுங்க. ஆனா பணத்தாசை யார விட்டுச்சு? 2 லட்சம் ரூபாய் ஆச்சே, புத்தி கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த கட்டடம் கட்டுற இடத்துக்கே போய் சண்டை போட்டேன். எக்ஸ்ட்ராவா 2 லட்சம் ரூபாய் கொடுங்க, இல்லன்னா வேலையை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு நாராயணன் சாரோட மேனேஜர் வரது, கட்டடம் கட்டுற ஐயாவோட மேனேஜரு எல்லாரும் அங்க இருந்தாங்க. அந்த மேனேஜர் சொன்னாரு, அம்மா உங்க இடத்துல நாங்க பிளாட் கட்டல, பக்கத்து இடத்துல தான் பிளாட் கட்டுறோம், போய் பாருங்கன்னு சொன்னாரு.
அவர் சொன்னது நெசந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? என்னத்த பண்றது, அந்த படுபாவி பாஸ்கர் பேச்ச கேட்டுக்கிட்டு மூஞ்சில கரிய பூசிக்கிட்டேன். அந்த நல்ல மனுஷன் நாராயணனையும் பகைச்சுக்கிட்டேன். அம்மா, அந்த பாஸ்கருக்கு உடம்பு முழுக்க விஷம். இன்னொருத்தர் நல்லா இருந்தா அவனுக்கு சோறே இறங்காது. ஆஹா, இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங் கான்ட்ராக்ட் பாஸ்கருக்கு கிடைக்க வேண்டியது. அந்த ஆளோட வேலை சுத்தம் இல்ல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நாராயண சார் அந்த வேலையை கொடுத்துருக்காரு. அந்த வயித்தறிச்சல் கோவத்துல தான் இந்த மாதிரி காரியம்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடப்பாவி, அவன் விளங்குவானா? அதனாலதான் எப்படியாவது இந்த வேலையை தடுத்து நிறுத்தணும்னு அவன் பாக்குறான். அவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. அவன் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க, இனிமே அவனை இந்த வீட்டு வாசப்படி ஏற விடுவனா? முட்டிய பேத்தற மாட்டேன். சரி, சொன்ன ஞாபகம் இருக்கட்டும். குமார் வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரியா? சரிங்க.